இன்றைக்கு நாம் நம்பிக்கை குறித்து பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த வசனத்துல விசுவாசம், நம்பிக்கை, அன்பு அந்த ஆர்டர்லயே பார்க்கலாம். இப்போ நம்பிக்கை என்ன செய்யும்? நம்பிக்கை என்பது நமக்கு வரக்கூடிய கற்பனைகள், இமேஜினேஷன்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், விவாதங்கள், இது ரெண்டையும் கவுண்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சாத்தான் நம்முடைய சிந்தையை எப்படி பயன்படுத்தி அரண்களை கட்டுறான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட இந்த கற்பனைகளினாலே, விவாதங்களினாலே எழும்பக்கூடிய அரண்கள் 20 வித்தியாசமான அரண்களை நான் உங்களுக்கு சொன்னேன். பயத்திலையும் கோபத்திலையும் தொடங்கி விரக்தி, நம்பிக்கையின்மை, சோகம், சந்தேகம், டிசப்பாயின்ட்மெண்ட், எத்தனையோ பார்த்தோம் இல்லையா? ரிஜெக்ஷன், லோன்லினஸ், தனிமை, சுயபரிதாபம், இன்செக்யூரிட்டி, சோம்பேறித்தனம், எல்லாத்தையும் பார்த்தோம். ரைட்? இப்போ இதை எல்லாவற்றையும் தகர்ப்பதற்கு எனக்கு என்ன தேவை? எனக்கு தேவையானது ஒன்றுதான், நம்பிக்கை. அல்லேலூயா. நம்பிக்கை என்னும் அரண் என் சிந்தையில கட்டப்பட்டிருந்தால் எழும்பக்கூடிய இந்த அத்தனை அரண்களையும் நிர்மூலமாக்குவதற்கு எனக்குள் தேவபலன் இருக்கும். இவைகள் என்னை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அந்த நம்பிக்கை என்ன செய்கிறதுனா காத்து கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரைட்? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது நெகட்டிவ் ஸ்ட்ராங் ஹோல்ஸில் எடுத்துக்கலாம். பயம் இருக்குது உங்களுக்குள்ள. பயம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் முன்னேற முடியுமா? முன்னேற்றம் அடைய முடியுமா வாழ்க்கையில்? நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறீங்க, திடீர்னு பிசாசு ஒரு பயத்தை கொண்டாந்து வைக்கிறான். நீ இதை ஆரம்பிச்சிட்டியே, உன்னால் செய்து முடிக்க முடியுமான்ற பயத்தை கொண்டாடுறான், சந்தேகம் கொண்டாடுறான். நீ எல்லாம் இதுக்கு தகுதி கிடையாது, நீ எல்லாம் இதை செய்ய முடியாதுன்னு அவன் கொண்டாந்த உடனே என்ன பண்ணிடுறீங்க? முன்வைத்த காலை பின் வைத்து விடுகிறீர்கள். அல்லது சந்தேகத்தோடு கூட அந்த காரியத்தை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் அடைய வேண்டிய அளவுக்கான வெற்றியை அடைய முடியுமா? முடியாது. ஏன்னா எப்பவுமே என்ன இருக்கு உங்களுக்குள்ள? ஒரு பயம். அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து உங்களை பிடிச்சி பின்னாடி இழுக்குது. நீங்க முன்னேறுறீங்க, ஆனா பயத்தோட முன்னேறுறீங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அந்த அரண் உங்களை தடை செய்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஸோ இதை மேற்கொள்வதற்கு நமக்கு நம்பிக்கை தேவை. நம்பிக்கை என்ன என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் ஹோப்? ஹோப் வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ராங் ஹோல்டு. அந்த நம்பிக்கை என்பது வெறும் விஷுவல் திங்கிங் கிடையாது. அதாவது சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுல எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பாங்க. அது இல்லை நம்பிக்கை. நம்பிக்கை என்பது என்ன என்று சொன்னால், இட்ஸ் த கான்ஸ்டன்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் காட்ஸ் குட்னஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதில் உண்மையாயிருந்து எனக்கு நன்மையே செய்வார் என்ற தொடர் எதிர்பார்ப்பு. ஏன் தொடர் எதிர்பார்ப்பு என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு சபைக்கு வந்துட்டீங்க, நல்லா கர்த்தரை ஆராதிச்சோம், ஆண்டவருடைய பிரச்சனத்தை கொஞ்சம் உணர்ந்துட்டீங்க, வசனம் உங்கள் உள்ளத்தில் ஆழமாக போயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறீங்க. போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சூழ்நிலைகளை குறித்து உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும், ஒரு எதிர்பார்ப்பு வந்துடும். வீட்டுக்கு போன உடனே ரியாலிட்டி ஹிட்ஸ் இல்லையா? எப்போவுமே நம்ம சூழ்நிலையில் போய் நிற்கும் போது உண்மை இதுதான் பேன நம்ம மூஞ்சில முழிக்கும் போது என்ன ஆயிடுது நமக்கு அப்படின்னா, நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருது. ஐயையோ, யோசித்தேன், அப்பா ஆண்டவர் என்னோட பேசினாரு, நல்லா இருந்தது, ஆனால் சூழ்நிலை இன்னும் அப்படிதானே இருக்கு, சூழ்நிலையில் மாற்றத்தை பார்க்க முடியலையே, சூழ்நிலை இன்னமும் எதிர்மறையாக தானே இருக்கு, ஆண்டவர் சொன்னது நடக்குமா, என் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு அந்த சந்தேகம் திரும்ப வந்துடுது. ஆனால் நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், நான் எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன், அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படின்றதான் நம்பிக்கை. ரைட்? ஸோ ஒரு தொடர் எதிர்பார்ப்பு. எதை எதிர்பார்க்கிறோம்? அவருடைய நன்மையை எதிர்பார்க்கிறோம். தீமை செய்வார் என்று எதிர்பார்ப்பது நம்பிக்கை அல்ல. ரைட்? நன்மை செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம். அவர் செய்வதற்கு உண்மையுள்ளவராய் இருப்பார் என்பதை நாம் எதிர்பார்க்கிறதா நம்பிக்கை. ரைட்? இப்போ இந்த நம்பிக்கை எப்படி நம்முடைய வாழ்க்கையில பலமாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவெடுக்கும், எப்படி ஸ்ட்ராங்கா அது நிலைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் விசுவாசத்தை குறித்து சொன்னேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசித்திருக்கிறவர் இன்னார், என் தகப்பனாகிய கர்த்தர். ரைட்? யார் அவர்?
என் தகப்பனாகிய கர்த்தர். ஐ நோ whom I have believed. I have trusted in God as my father and I know he will do everything for me. ஆனா நம்பிக்கை என்பது வரும் பொழுது, நம்பிக்கை எதுல உறுதிப்படும் அப்படின்னா, அந்த தகப்பனுடைய தன்மையை அறிந்து கொள்வதில் தான் நம்பிக்கை நிலைப்படும். விளங்குதா? இப்போ அவர் என் தகப்பன், எனக்கு செய்வாரு, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வேற, ரைட்? சொன்னாரு, காலதாமதமான உடனே நடக்குமா நடக்காதா, செய்வாரா செய்ய மாட்டாரா? ஒருவேளை சொல்லிட்டு நான் செஞ்ச எந்த காரியத்தினாலும் அவர் செய்யாம போயிடுவாரோ? எத்தனை பேருக்கு வந்திருக்கு இதெல்லாம்? ஐயா, நீங்க உயர்த்தலனாலும் எல்லாருக்கும் வரக்கூடிய சிந்தை தான் இது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? தட்ஸ் த ரியாலிட்டி அண்ட் த ஃபேக்ட். ஆனா அவருடைய தன்மையை அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த டவுட் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்பிக்கையில உறுதியா நிலைப்பட்டிருப்பீங்க. சரி, அவருடைய தன்மை என்ன? வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நம்பர்ஸ் சாப்டர் 23 verse 19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? தேவனாகிய கர்த்தர் என் தகப்பன் மட்டும் அல்ல, அவர் பொய் சொல்லவோ மனம் மாறவோ அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. என் தகப்பன் சொன்னாரானால் சொன்னதை செய்து நிறைவேற்றும் அளவும் என்னை கைவிடாத தேவனாயிருப்பார். ஹல்லேலூயா. இதுதான் நான் என் தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை. நல்லா கவனிங்க, வசனத்துல சொல்லியிருக்கு. நீங்க சொல்றீங்க, ஆமா ஆண்டவர் சொன்னார் சிஸ்டர், ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காது அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? நாம் உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா உங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், சந்ததியை பத்தி. சந்ததி பெருகி வந்துருச்சு. இப்போ தாவீதுட்ட சொல்றார், ராஜ்யம் எப்பவுமே உன் பிள்ளைங்க கையில தான் இருக்கும், அவங்கள விட்டு போகாது, அவங்க என்னையா உண்மையா பின்பற்றி வரணும், அப்போ நான் அவங்கள என்ன செய்வேன், எப்பொழுதும் உன் சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு ஒருத்தனை கொடுப்பேன் அப்படின்றார். இப்போ did God make that promise based on the faithfulness of David's generation? ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை தாவீதினுடைய சந்ததியின் உண்மையை நம்பி செய்தாரா? எத்தனை பேருக்கு விளங்குது? நான் கேட்கிற கேள்வி விளங்குதா? தாவீதுடைய சந்ததி ரொம்ப உண்மையா இருப்பாங்க எனக்கு அப்படின்னு நம்பி ஆண்டவர் செஞ்சாரா? இல்ல, நான் நிறைவேற்றுவேன். அதுதான் ஆண்டவருடைய நம்பிக்கை, ரைட்? ஆண்டவரும் நம்பிக்கை கொண்டு தான் செய்கிறார். என்ன நம்பிக்கை அவருக்குள்ளனா, அவங்க வழி விலகி போனாலும் நான் திரும்ப கொண்டு வந்து நான் ஆசீர்வதிக்க தீர்மானித்தவர்களை நிச்சயமாய் நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் விடாம உங்களை பின்தொடர்ந்து வர்றாருன்னா நீங்க என்னமோ பெரிய ஆளுன்னு நினைக்காதீங்க. அது அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இறையாண்மை, ஹிஸ் சாவரனிட்டி. அவர் தீர்மானிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அவ்வளவுதான். சிம்பிள் as that. நிறைய பேருக்கு இந்த யோசனை வரும், சொன்னதை செய்யும் அளவுனா எனக்கு 25 வயசுல சொன்னாரு, 50 வயசாயிருச்சு, ஒரு 25 to 30க்குள்ள செஞ்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும், இவ்வளவு நாள் விட்டு விட்டு இப்ப செய்யறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி லேட்டா செஞ்சாருன்னா அதை அனுபவிக்கிறதுக்குரிய பலனையும் ஆயுசையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எவ்வளோ லேட்டா வரட்டும், ஆனா அவருடைய வாக்குத்தத்தத்தில் அவர் மாற்றம் இல்லாதவராயிருக்கிறார். He knows to do everything perfectly in its time. எல்லாவற்றையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்ய அறிந்திருக்கிற கர்த்தர் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. அவர் மாற்றம் இல்லாத தேவனாய் இருக்கிறார் என்பதுல தான் நம்முடைய நம்பிக்கை ஆரம்பமே ஆகுது. விளங்குதா? The starting point of our hope is the fact that he is an unchanging God. அவர் தகப்பனாய் இருக்கிறார், சொன்னதை மாற்ற மாட்டார், நிறைவேற்றியே தீர்வார் அப்படின்றத நம்ம அறிந்திருந்தோம்னா நிச்சயமா நமக்குள்ள அந்த இன்னர் அஷ்யூரன்ஸ் வந்துடும், ரைட்?
ஒண்ணே ஒண்ணு, அவர் கையை உதறி விட்டுட்டு ஓடி போயிடக்கூடாது. ரைட்? சுய சித்தம்ன்ற ஒன்றை கொடுத்துருக்கிறார். அந்த சித்தத்தை வச்சு அவரை விட்டு தெரிஞ்சே நான் ஓடினேன்னா அதுக்கப்புறம் யாரும் என்னைய, ஏன்னா வசனம் அந்த எச்சரிக்கையும் நமக்கு கொடுக்குது. கரெக்டா? நான் உயிர்ப்பிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியானவரை பெற்று எல்லாவற்றையும் பெற்றதுக்கப்புறம் மறுதளிச்சு போனேன்னா திரும்ப என்னைய என்ன பண்ண முடியாது. நான் தப்பு பண்ணாலும் அவரை பிடிச்சிக்கிட்டு அப்பா என்னை விட்டுறாதீங்க அப்படின்னு உணர்ந்து அவர்கிட்ட திரும்பும் போதெல்லாம் என்னை திரும்பி தூக்கி நிலைநிறுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ரைட்? ஸோ இந்த பேலன்ஸ் நமக்கு வேணும். இம்பேலன்ஸ்டாக நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்னை பின்தொடர்ந்து வந்து எல்லாத்தையும் செஞ்சிருவார் அப்படின்னா அவர் அசைப்பார், நம்ம தான் திரும்ப ஒப்பு கொடுக்கணும். இப்போது சங்கீதம் 16:8-9 அந்த நம்பிக்கை குறித்து இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். சரி, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இப்ப நான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் அவர் கர்த்தர், நமக்கு அவர் யார்? தகப்பன். ரைட்? ஸோ இப்படி வாசிங்க, என் தகப்பனாகிய கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. காரணம் என்ன? அவர் சொன்னார்னா சொன்னதை அப்படியே செய்வாரு, மாற்ற மாட்டார். மாற்றம் இல்லாத என்றென்றைக்கும் ஒரே போல இருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர். அல்லேலூயா. ரைட்? ஸோ நம்ம இங்கே பார்க்குறோம், அன்சேஞ்சிங் கேரக்டர் உள்ளவர் என் கூட இருக்கிறாரு. நான் அவர் மேலே ஃபோக்கஸ் பண்ணேன்னா எனக்குள்ள நம்பிக்கை உண்டாகும். காற்றையும் கடலையும் பார்த்தார் பேதுரு. என்னாச்சு? என்னாச்சு? நடந்துட்டு இருந்தவர் அமிழ்ந்து போக ஆரம்பிச்சார். ஆனால் காற்றையும் கடலையும் பார்க்காமல் என் கூட இருக்கிற என் தகப்பனையும் அவருடைய குணாதிசயத்தையும் நான் எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் அமிழ்ந்து போவதற்கு வாய்ப்பே கிடையாது. விளங்குதா? இப்போ அங்க இன்னொரு காரியம், ஏன் இந்த வசனத்தை வாசிக்க சொன்னேன்னா, முக்கியமானது அதுல இருக்கிறது என்னன்னா, வாட் இஸ் அவர் கண்டிஷன் இஃப் வி ஹாவ் ஹோப் இன் அவர் ஹார்ட்ஸ்? நம்முடைய இருதயத்துல நம்பிக்கையின் அரண் இருக்கிறதா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்க வசனம் சொல்லுது, அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. ரைட்? யார் என் வலது பார்சத்தில் இருக்கிறார்? என் தகப்பன் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். அவர் மாற்றம் இல்லாதவர். அவர் என் கூட இருந்தார்னா நான் அசைக்கப்பட மாட்டேன். இப்போ நான் அசைக்கப்பட மாட்டேன் அப்படின்ற அந்த நம்பிக்கையின் அரணை நான் மண்டியில் கட்டிட்டேன் அப்படின்னா நான் எப்படி இருப்பேன்? வாசிக்கலாம். என் இருதயம் பூரித்தது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், என் மகிமை களி கூர்ந்தது. பூரிக்கிறது களி கூறுகிறதெல்லாம் ஆல் த சேம் குரூப் ஆஃப் இமோஷன்ஸ் தான் இல்லையா? சந்தோஷத்தினால வரக்கூடியது. என் இருதயம் சந்தோஷத்தினால நிரப்பப்படும், என் வாய் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும், என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். நல்லா கவனிங்க, நம்பிக்கையின் அரண். நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கையின் அரண் கிடையாது. ஏதோ நம்புவோம், சரி ஆண்டவர், எஸ் காட் இஸ் குட், அவர் செய்வார், நல்லவர் அப்படின்னு நான் நம்பிட்டு, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே வந்த உடனே அந்த நம்பிக்கை பிறக்கும், நம்பிக்கை வரும். ஆனால் வீட்டுக்கு போன உடனே சூழ்நிலையை பார்த்த உடனே மாறிடும். அப்போ உங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா நம்பிக்கையின் அரண் இல்லை. நம்பிக்கையின் அரண் இருக்கும் என்று சொன்னால் நீங்க எப்படி இருப்பீங்க? சூழ்நிலையை பார்த்து மாற மாட்டீங்க. சிலர்கிட்ட போய் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா போதும், இருக்கிறேன் ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட கட கடான்னு கொட்டுவாங்க பாருங்க. ஆண்டவர் பேர்ல இருக்கிற அத்தனை குறையும் அவங்க வாயிலிருந்து வந்துடும். சொன்னார் ஆண்டவர், எவ்வளோ நாள் தான் காத்திருக்கிறது? இப்படியே நான் எவ்வளோ நாள் தான் நான் என் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறது? ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார். சொல்கிறாரு, நான் ஒன்று செய்யலான்னு நினச்சா வார்த்தையை கொடுத்து என்னை தடுத்து நிறுத்திடுறார். வார்த்தையை கொடுத்து இப்படி நான் செய்வேன்னு சொல்கிறார். நானும் அதை நம்புகிறேன், ஆனால் அவர் நடத்த மாட்டேங்கிறார். ஏன் நடத்த மாட்டேங்கிறாருன்னா இன்னும் நம்பிக்கையின் அரண் உங்கள் மண்டையில் வரல. அவரை தப்பு சொல்லாதீங்க. விளங்குதா? டில் the promises work out what God wants in your life, you cannot receive from God. அந்த நம்பிக்கை எனக்குள் அரணாய் கட்டப்பட்டுருச்சு அப்படின்னா, எனக்குள்ள அந்த நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா என் நாவில் களி கூறுதல்.
சொன்னாரு செய்ய மாட்டார். வந்து சொல்லுவாங்க, என்னங்க சொன்னீங்க இப்படி நடக்க போகுதுன்னு சொன்னீங்க, நடக்கலையே உங்க வாழ்க்கையில அப்படின்னு வந்து சொல்றான்னு வச்சுக்கோங்க. அவனை பார்த்து சொல்லணும், நடந்தே தீரும், கவலைப்படாத, காத்துரு அப்படின்னு சொல்லணும். அவன் உங்களை பார்த்து சொல்லுவான். உங்களுக்கு பின்னாடி போய் சொல்லுவான், முட்டாளுங்க, சும்மா நம்புறேன் நம்புறேன் நடக்கும் நடக்கும்னு பாரு, ஒன்றும் இல்லாமல் போகிறான்னு. அவன் தான் ஒன்றும் இல்லாமல் போவான். நீங்கள் அவன் கண்ணுக்கு முன்னாடி எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். அல்லேலூயா. வழங்குதா? நம்பிக்கையின் அரண் இருந்தால் யூ ஒன்ட் பாதர் அபவுட் வாட் பீப்புள் சே. என்ன வேணா சொல்லு, எனக்கு சொன்னவர் இன்னார் என்பதை நான் அறிவேன், அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நான் அறிவேன். எனக்கு சொன்னாரானால் சொன்னதை செய்து நிறைவேற்றி முடிக்கும் அளவும் என்னை கைவிடாமல் என்னை நடத்துவார். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லக்கூடிய நாளுக்கு என்னைக்கு நீங்க வர்றீங்களோ, நம்பிக்கையின் அரண் உங்களுக்குள் கட்டப்பட்டாயிற்று என்று அர்த்தம். விளங்குதா? ரைட். இப்போ அந்த நம்பிக்கையின் அரண், எதன் மீது நம்பிக்கை? ரைட். நான் சொன்னேன், விசுவாசம் தகப்பன் யார் என்பதை அறிகிறதுல இருக்கிறது. ஆனால் விசுவாசமும் எங்க இருந்து வருது? வார்த்தையிலிருந்து தான் வருது. இப்ப நம்பிக்கை எங்க இருந்து வருதுன்னா, நம்பிக்கையும் வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. ஓகே, இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நான் சொல்லிடுறேன். வாசிக்கலாம் முதல்ல. சங்கீதம் 119:49. சாம் 119 verse 49. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை உண்டு பண்ணுகிறது எது? வசனம் தான், வார்த்தை தான். ரைட். இப்போ விசுவாசத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? விசுவாசத்துக்கு வசனம் உங்களை தகப்பனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ரைட்டா? தகப்பனை எல்லா சூழ்நிலையிலும் காண செய்கிறது. விளங்குதா? இப்போ அவருடைய தன்மையை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்க என்ன செய்வீங்க? நம்பிக்கையில நிலைநிறுத்தப்படுவீங்க. நம்பிக்கையின் அரண் உங்கள் சிந்தைக்குள் கட்டப்பட்டு கொண்டிருக்கும். ஸோ வசனத்தை நீங்க பார்க்கும்போது அவருடைய தன்மைகள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அவர் மாறாதவர், அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். யார் இவர்? தகப்பனாகிய தேவன். அது விசுவாசம், இது நம்பிக்கை. விளங்குதா? அவருடைய தன்மைகள்ல தான் நான் நம்பிக்கை வைக்க முடியும். அப்ப நம்பிக்கை வைக்கும்போது என்ன நடக்கும்? ரொம்ப அழகான ஒரு வேத பகுதி இருக்கு, எபிரேயரின் புஸ்தகத்துல இருக்கு. வாசிக்கலாமே. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்க போறோம். ஹீப்ரூஸ் chapter 6 verses 18 and 19 வாசிக்கலாம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படிக்கு அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. சரி, இங்க 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒண்ணு, ஆத்தும நங்கூரம் என்றது ஓப்பனா இருக்கு இல்லையா? ஆனா அங்க சொல்லுகிறது அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான. அது என்ன திரைக்குள்ளாக போகிறதுமான? திரை எங்க இருந்தது? திரைகள் நம்ம வாசித்தது எங்க? பழைய ஏற்பாட்டுல அந்த ஆசரிப்பு கூடாரத்துல தான் நிறைய திரைகள் இருந்தது. ரைட். இந்த நம்பிக்கை 2 காரியங்களுக்கு இங்க ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஒன்று நங்கூரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார், இன்னொன்று பலிபீடத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஏன்னா முதல் திரைச்சீலையை திறந்து உள்ள போனீங்கன்னா என்ன இருக்கும்? அங்க பலிபீடம் இருக்கும். ரைட்டா? இப்போ இந்த நங்கூரத்தை முதலாவது எடுத்துக்கொள்ளலாம். நங்கூரம் என்பது என்ன செய்கிறது? நங்கூரம் என்பது என்ன செய்கிறது? 2 முக்கியமான வேலை. ஒன்று, கப்பல் ஒரு புயல்ல அகப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். புயல்ல அகப்பட்டு அல்லது அந்த தண்ணீர்கள் ரொம்ப அலசடி படும்போது அந்த தண்ணி அப்படியே சுற்றி சுற்றி அடிக்க, அந்த காலத்துலலாம் வெறும் அந்த காம்பஸை வச்சு பார்ப்பான். அதை வச்சு பார்க்கறதுக்கு அவனுக்கு நிலா தேவை, எல்லாம் தேவை. அப்போ தான் ஈ கேன் ரைட் ஹிஸ் போட். இப்போ ஸ்டார்ம்ல அகப்பட்டுட்டான் அப்படின்னா அவன் கப்பலுடைய திசை திரும்பிருச்சு. புயல் அடிக்கும் போது மேல வானத்துல நட்சத்திரமோ நிலாவோ இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? அவன் திசையில சரியான திசையில போக முடியாது, திசை கெட்டு போயிடுவான். விளங்குதா? அதுக்காக தான் என்ன பண்ணுவான்?
அந்த புயல் கடந்து போகும் வரைக்கும் நான் என்ன செய்யணும், அந்த நங்கூரத்தை நான் போட்டுறணும் அப்படின்னு அவன் பார்ப்பான். ரைட்? ஸோ உங்க நம்பிக்கை என்ன செய்யும், உங்களை புயல்களின் மத்தியில அந்த புயல் உங்களை திசை கெட்டு போக பண்ணும்படி இடம் கொடுக்காது. அல்லேலூயா. நம்பிக்கை இருந்தா நீங்க திசை கெட்டு போக மாட்டீங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனை என் வாழ்க்கையில வந்துச்சுங்க, வேற வழியில் ஆண்டவரை விட்டு விலகி போனா தான் எனக்கு நடக்கும் அப்படின்றதுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வழியே இருக்காது. ரெண்டாவது காரியம், இந்த நங்கூரம் என்ன செய்யும்னா, சப்போஸ் நல்லாவே போயிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு போயிட்டு இருக்கிற பாதையில கரண்ட் ஒரு பக்கமா அவங்கள கொண்டு போகுது. அப்படி இருக்கும்போது திடீர்னு எங்கேயோ ஒரு டேஞ்சரஸான ஒரு இடம் பார்க்குறாங்க, பாறைகளாக நிறைந்திருக்கிறது, அல்லது மணல் தட்டிரும் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நங்கூரத்தை போட்டுருவாங்க. அந்த நங்கூரம் என்ன செய்யும்னா, அவங்க அந்த சிக்கல்ல போய் மாட்டாதபடிக்கு அவர்களை காப்பாற்றி டைடு மாறுற வரைக்கும் அவங்கள ஒரே இடத்துல நிற்க பண்ணும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? நம்பிக்கையின் அரண் இருந்தா உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறுற வரைக்கும் நீங்க அழிந்து போகாதபடிக்கு அந்த நங்கூரம் உங்களை காப்பாற்றும். அல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்றும். அடுத்தது சொன்னார் பார்த்தீங்களா, பலிபீடம். அந்த பலிபீடம் என்ன? வேகமா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12 to 14. எக்ஸோடஸ் 21 verses 12 to 14. ஒரு மனிதனை தாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். ஒருவன் பதிவிருந்து கொல்லாமல் தேவ செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றால் அவன் ஓடி போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன். ஒருவன் பிறனுக்கு விரோதமாய் சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்தினின்றும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். சரி, என்ன அர்த்தம்? சிம்பிள். ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான்னா பழைய ஏற்பாட்டுல அவனை பழிகாரன் பழி வாங்காதபடிக்கும் அவனை கொன்று போடாதபடிக்கும் என்ன செய்வான்னா, வேகமா ஓடி போய் என்ன செஞ்சிருவான், பலிபீடத்தின் கொம்பை போய் பிடித்து கொள்வான், அல்லது அடைக்கல பட்டணத்துக்குள்ள புகுந்துருவான். அந்த பலிபீடத்தின் கொம்பை பிடித்து கொண்டிருக்கும் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, அவனை கொல்லக்கூடாது. காரணம் என்ன? விசாரிக்கப்படாமல் அவன் கொலை செய்யப்படக்கூடாது. இப்போ ஒருத்தன் உண்மையிலே பாவியா இருந்தான்னா அந்த பலிபீடத்திலிருந்து கொண்டு போய் கூட அவனை கொன்றுடலாம். ரைட்டா? நீங்களும் நானும் பெரிய நீதிமானா? உண்மையை சொல்ல போனா நம்ம நம்மளை முதல்ல அங்கேயே வச்சு துண்டு துண்டா வெட்டி போடணும். ஆனா நம்ம பிடிச்சிருக்கோம் பாருங்க அந்த பலிபீடத்தின் கொம்பு. அந்த பலிபீடத்துல செலுத்தப்படும் பலி என் பாவங்களுக்காக செலுத்தப்பட்ட கிறிஸ்துவின் பலி என்று என் கண்கள் காணும் போது எனக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் சாத்தான் உங்க கழுத்துல கத்திய வைக்க முடியாதுங்க. அல்லேலூயா. அவன் உங்களை அழித்து போட முடியாது. Because the altar you are holding on to has paid the price. Hallelujah. அது கிரயத்தை சுமந்த ஒரு பலிபீடமாய் இருக்கிறது. ஆகவே நீங்கள் அழிக்கப்பட முடியாது. நம்பிக்கையின் அரண் இருக்கிற வரைக்கும் நீங்க அழிஞ்சு போகவே மாட்டீங்க. நம்பிக்கையின் அரணை கட்ட தவறுனீங்கன்னா ஒரு வேலை காப்பாற்றப்படலாம், அல்லது நம்பிக்கையற்றவர்களாய் அழிந்து போவதற்கும் வாய்ப்புண்டு. அதனால தான் இந்த நம்பிக்கையின் அரணை நாம் கட்டி எழுப்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரைட்? இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சகரியா 9:12. Zechariah chapter 9 verse 12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சரி, எங்க இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, நீங்க சிறைப்பட்டிருக்கிறது நம்பிக்கைக்குள்ள. ரைட்? நம்பிக்கையின் சிறையாய் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்க எங்க இருந்தா என்ன, உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. கரெக்டா? நம்பிக்கை எப்பொழுதும் உண்டு. அப்படின்னா என் சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி, எனக்கு எதிர்த்து நிற்கிற பிரச்சனை என்னவா இருந்தாலும் சரி, என் எதிரிகள் யாரா இருந்தாலும் சரி, நான் நம்பி இருக்கிறவர் என்னை அங்கிருந்து விடுவிக்க வல்லவர். ரைட்? நான் அவரை நம்பி இருக்கிறேன். ஆனால் நம்பிக்கையின் அரண் என் மனதுக்குள் இருந்ததானால் நிச்சயமா நான் என்ன செய்ய மாட்டேன், அழிந்து போக மாட்டேன். அவர் விடுவிப்பார். ஆனா வெறும் விடுவிக்க மட்டும்தான் செய்வாரா? நீங்க என்னத்தை இழந்தீங்களோ அதை ரெட்டிப்பா உங்களுக்கு திரும்ப தருவார். அல்லேலூயா. எப்போ? வெறும் நம்பிக்கை உடையவர்களாய் அல்ல, நம்பிக்கையின்
அரணை உடையவர்களாய் நீங்கள் இருந்தால் தான். சரி, உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன். அவரை நம்ம அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்பிக்கையின் அரண் நமக்குள்ள வந்துடும். ரைட், இந்த நம்பிக்கையின் அரண்ல ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. வாசிக்கலாம். ரோமர் 8:25 நம்ம எல்லாருக்கும் இல்லாத ஒண்ணு. ரோமன்ஸ் 8:25 வாசிக்கலாம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். இதுதான் பிரச்சனை இல்ல. நம்பிக்கை எங்க இருக்கோ அங்க என்ன வேணும்? இன்னைக்கு நம்பின நாளைக்கே நடந்துருச்சு. நடக்குமா? நடக்காது. பொறுமை என்றால் காத்திருப்பது. நான் எப்பவுமே சொல்வேன், பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டுமாயா இருந்தால் பொறுமையாய் இருந்துதான் கற்றுக்கொள்ள முடியும். பொறுமையை கற்றுக்கொள்றதுக்கு வேற வழியே கிடையாது. பொறுமையை கற்றுக்கொள்ளணுமா? எத்தனை பேருக்கு பொறுமையை கற்றுக்கொள்ளணும்? பொறுமையா இருங்க, கற்றுக்கொள்வீங்க. வேற வழியே கிடையாதுங்க. அந்த பொறுமை நம்பிக்கையோடு இணைந்த ஒன்றா இருக்கிறது. வெயிட்டிங் இன் ஹோப், நாட் வெயிட்டிங் விதவுட் ஹோப். நம்பிக்கை இல்லாமல் காத்திருந்தோம்னா நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்பிக்கையோட காத்திருக்கிறேன்னா எப்பவா இருந்தாலும் நிச்சயமா நடத்தி தீருவார். ஹல்லேலூயா. என் கண்கள் அதை காணும். இப்பொழுது காணல, ஆனா நிச்சயமாய் காணும். என் கண்கள் காண அவர் செய்வார். ஏனென்றால் அவர் என் நம்பிக்கையின் அரணாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நம்ம நம்பிக்கை எங்க ஆரம்பிச்சது? யாரை விசுவாசித்திருக்கிறோம் என்ற அவரை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அவருடைய தன்மை என்ன என்பதை அறிந்து கொள்வதில் தான் நம்ம நம்பிக்கை ஆரம்பமாகுது. ரைட்? அவர் மாற்றம் இல்லாதவர், சொன்னதை செய்கிறவர், சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடாதிருக்கிறவர். ஓகே, இப்போ அதன் முடிவு எங்க இருக்கு? இந்த நம்பிக்கையில ஆரம்பிச்சேன். நம்பிக்கையில் ஆரம்பிச்சு எங்கே தான் முடிய போதோ தெரில. நானும் காத்திருக்கேன். ஒன்றும் நடந்த பாடு இல்லை. கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. ஒரு சென்டிமீட்டர் கூட மாற்றம் இல்லை. ஒரு மில்லிமீட்டர் கூட மாற்றம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நம்பிக்கையின் அரண் உங்களுக்குள்ள இல்லை. நம்பிக்கையின் அரனை கட்டிக்கோங்க. ஏன்னா நம்பிக்கையின் அரனை உடையவர்கள் தான் இந்த முடிவை காண முடியும். முடிவு என்ன? வாசிக்கலாம். சங்கீதம் 28:7. Psalm 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. ஒரு மந்திரத்தை கத்து கொடுத்து உங்களுக்கு அனுப்ப போறேன். சொல்லுங்க. நம்பினேன், சகாயம் பெற்றேன், துதிப்பேன். ஹல்லேலூயா. நம்பினேன், சகாயம் பெற்றேன், துதிப்பேன். எனக்கு சகாயம் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தரிடத்திலிருந்து வரும். என் தகப்பனிடத்திலிருந்து வரும். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் யாருங்க? என் தகப்பனாகிய கர்த்தர். மனுஷரை சிருஷ்டித்தவர் யாருங்க? என் தகப்பனாகிய கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லுகிறதற்கு ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. எந்த வல்லமையும் எதிர்த்து நிற்க முடியாது. எந்த மனுஷனும் எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டாருன்னா இட்ஸ் ஃபைனல். நீங்க எதுல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க அதை யோசித்து பாருங்க. அவர் செய்வார், இவர் செய்வார், இவங்க உதவி பண்ணுவாங்க, அவங்க உதவி பண்ணுவாங்க. எத்தனை தடவைங்க போய் மனுஷனை நம்பி உதவி வாங்கிட்டு வர போறீங்க? சரண்டர் பண்ணிருங்க இன்னைக்கு. ஆண்டவரே, எல்லா நம்பிக்கையும் இழுத்து கொண்டாந்து உங்க மேல போட்டேன்ப்பா. என் தகப்பன் மாற்றமில்லாத தகப்பன். சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் மட்டுமல்ல, சொன்னதை நிறைவேற்றும் இருதயத்தை உடையவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. சில தகப்பன்மார் கோவப்பட்டு என்ன சொல்லுவாங்க? நான் சொன்னேன், நீ இப்படி கேட்கல, நான் செய்ய மாட்டேன் அப்படின்றவாங்க. கரெக்டா? ஆனா இந்த தகப்பன் அப்படி சொல்லவே மாட்டாரு. நான் நினைச்சதை நீ செய்யலனாலும் உன்னை திருத்தி கொண்டு வந்து செய்ய வச்சு நான் ஆசீர்வதிப்பேன்றதான் தகப்பனுடைய இருதயம். ஹல்லேலூயா. அதுதான் தகப்பனுடைய இருதயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க யார் என்பதை சார்ந்தது அல்ல, அவர் யார் என்பதை சார்ந்தது தான் இது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனது இல்லை. இன்றைக்கு நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கிறோன்னு மட்டும் சொல்லாதீங்க. நம்பிக்கையின் அரணை கட்டினவர்களாய் உங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் அந்த ஃபோர்ட்ரஸ்குள்ள மறைஞ்சு சாத்தான் எப்படிப்பட்ட இமோஷன்ஸை தூண்டி விட்டாலும் எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு நம்பிக்கை உண்டு. நான் நம்புகிறேன், சகாயம் பெறுவேன், எங்கள் ஆண்டவரை துதிப்பேன், என் தகப்பனை துதிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. விளங்குதா? நீங்கள் சொல்ல சொல்ல you will see the victory in every circumstance.